பைந்தமிழ் கேட்கவும் பாயாசம் தின்னவும் தெரிந்த தஞ்சை மக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தங்கத்துக்கு ஏன் தெரியுமா தங்கம்னு பேர்? அது உருக்கிக்கிட்டே வருவான். கசடெல்லாம் நீங்கி எது தங்குதோ அதான் தங்கம். நான் பேசி முடிக்கிற வரைக்கும் நீங்கள் தங்குனீங்கன்னா நீங்கள்லாம் தங்கம். 2 அற்புதமான உரைகளை கேட்டு நீங்கள்லாம் அப்படி நெகிழ்ச்சி உணர்ச்சி வசப்பட்டிருக்கிறீங்க. ராஜ்மோகன் எந்தெந்த நூலையெல்லாம் படிக்கலாம் என்று பட்டியலையும், பாரதி படித்தால் என்னவெல்லாம் நிகழும் என்பதையும் இங்கே அழகாக சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள். ஒரு பரபரப்பான உலகத்தில் நம்ம வாழ்கிறோம், சரியா? படிக்கிறதுங்கிறது அவுட்டேட் ஆகி போன உலகத்தில் நம்ம வாழ்கிறோம். மெட்ராஸ்லலாம் காலையில் 8 மணிக்கு யார் வீட்டுக்காவது போனீங்கன்னா, மெட்ராஸில் ஏன் தஞ்சாவூரில் கூட தான் 8 மணிக்கு யார் வீட்டுக்காவது போங்க, வீட்டுக்குள்ளேயே ஓடிக்கிட்டே இருப்பான். அதுவும் அந்த வீட்டில் ஸ்கூலுக்கு போகிற ஒரு குழந்தைன்னு வச்சுங்க, ஷூவை காணும், சாக்ஸை காணும், டையை காணும், அதை காணும், இதை காணும். சில தாய்மாருக்கு குழந்தைக்கு சோறு ஊட்டுறதை பார்த்தா நீங்கள் ஜென்மத்துக்கு சாப்பிட மாட்டீங்க. அப்படி ஓட்டு நித்து ஆட்டோக்காரன் வந்துட்டான் தின்னு ஆட்டோ வரைக்கும் தொத்திக்கிட்டே போய் ஊட்டி ஒரு நாள் வரமா அவசரத்தில் ஆட்டோக்காரனுக்கு ஊட்டிருச்சு. அவன் சாப்பிட்டுட்டு நாளைக்கு வரட்டான்ட்டு அந்த டையை போட்டு இப்படி இறுக்கி கட்டி அந்த குழந்தைய கொண்டு போய் ஆட்டோக்குள்ளே திணிச்சு அந்த ஆட்டோ கொண்டு போய் ஸ்கூலுக்குள்ளே கொட்டி அங்கே ஒரு மிஸ் இருக்கும், உள்ள நோஞ்சோன்னா கீப் குவைட்டணும், குழந்தைங்க பேசணும்னு தான் நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். அதனால தான் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ஸ்கூல்லாம் 3:30 மணிக்கு நின்று பாருங்க, பெல் அடித்தோன்னா எல்லா பேரையும் தீ பிடிச்ச வீட்டுக்குள்ளேருந்து தச்சோடி அரை முறையாக ஓடியாரும், வந்துடும். எவனும் நின்று தினதாரணமாக பார்த்துருக்கீங்களா? அதே காலையில் ஸ்கூலுக்குள்ளே போகும்போது சாப்பிட்டுக்குள்ளே போகிற மாதிரி போகிறான். அப்படி பிடிக்கல. ஒரு பரபரப்பான உலகத்தில் நம்ம வாழ்கிறோம். பாரதி சொன்ன தமிழை அமுதாக்குகிற அந்த ஃபார்முலா, ராஜ்மோகன் சொன்ன எந்தெந்த நூல் என்னென்ன செய்யும், என் வாழ்க்கையில் அது என்ன செய்யும் என்று சொன்ன அந்த நேர்த்தி, இது ரெண்டுத்தையும் விட்டுட்டு இப்போ நாம் என்னுடைய உரையில் என்ன கேட்குறோம்னா, ஏன் இந்த பிள்ளைங்களை நம்ம படிக்க சொல்லணும்? இங்கே வந்திருக்கிற உங்களுக்கு இல்லை இந்த பேச்சு, உங்கள் பிள்ளைங்களுக்கு. இளைஞர்கள் வரணும், பிள்ளைங்க வரணும். இவர்களுக்கு இந்த அடுத்த தலைமுறை வாசிக்கிற தலைமுறையாக இருக்கணும், இல்லையா? இப்போது நமக்கு மூளை, மனசு, உடம்பு இருக்குது, இல்லையா? மூளை நல்லா இருந்து மனசு நல்லா இருந்து உடம்பு நல்லா இல்லைன்னா என் பேர் பேஷண்ட், சரியா? உடம்பு நல்லா இருந்து மனசு நல்லா இருந்து மூளை நல்லா இல்லைனா என் பேர் மென்டல், சரியா? மூளையும் நல்லா இருந்து உடம்பு நல்லா இருந்து மனசு மட்டும் நல்லா இல்லைனா என் பேர் சைக்கோ, கரெக்டா? இந்த மூன்றும் எவனுக்கு ஒரே நேர்கோட்டில் இருக்கிறதோ அவன்தான் ஆரோக்கியமான மனிதன், சரியா? இது புரிஞ்சுங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒருத்தர் பார்த்துட்டு சொல்கிறான், இந்த நாட்டில் சார் எல்லா தெருவுலையும் ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது, ஒரு கோயில் இருக்குது, ஒரு ஹோட்டல் இருக்குது. இது இல்லாமல் மேக்சிமம் தெருவை பார்க்கவே முடியலன்னு ஒருத்தர் சொல்லிக்கிறான். ஏன்னா நம்மால் நிறைய தின்றான், அதனால நிறைய ஹோட்டல், நிறைய தின்றதுனால நிறைய நோய் வருது, அதனால நிறைய ஆஸ்பத்திரி. ஆஸ்பத்திரியில் சேர்ந்தோம்னா செத்துருமோன்னு பயம் வருது, ஒன்று கோயிலுக்கு ஓடியாரான், அதனால் நிறைய கோயில். ஆனால் எந்த நாட்டில் அதிகமாக நூலகங்கள் வருகிறதோ, எந்த நாட்டில் அதிகமாக வாசிக்கிற பழக்கங்கள் வருகிறதோ அதுதான் சரி. இன்னொன்று ஏன் வாசிக்கணும்? இப்போ பாரதி பேசின இந்த பேச்சு ஒரு வகுப்பறையில் பாடம் நடத்துகிற மாதிரி அதுக்கு பொருள் பிரித்துலாம் சொன்னாங்கல்ல. இன்றைக்கி இந்த நாட்டில் தெளிவாக சொல்கிறது ஆள் இல்லை. மெட்ராஸில் ஒரு இடத்துல எழுதி போட்டுக்கிறான், உங்களுக்கு எழுத படிக்க தெரியாதா, எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள், சொல்லி தருகிறோம். கொஞ்சம் பேர் தான் சிரிக்கிறாங்க, மற்ற பேருக்கு அது ரைட்டு மாதிரியே தெரியுது. இது கூட பரவாயில்ல சார். இன்னொரு இடத்துல ஒரு அறிவிப்பு போட்டுக்கிறான், கவர்மெண்ட் அறிவிப்பு, அபாயம். என்னது அபாயம்? அபாயம்னா நமக்கு தெரியும், டேஞ்சர், அந்த பக்கம் போக மாட்டோம். அது கீழே போட்டுக்கிறான் எச்சரிக்கை. என்ன அபாயம்? அபாயம் போட்டு எச்சரிக்கைன்னு போட்டுக்கிறான். அது கீழே எழுதிக்கிறான் 1000 வாட்ஸ் மின்சாரம் பாய்கிறது. டீட்டெயில் எழுதிட்டான், என்ன அபாயம், என்ன எச்சரிக்கை, 1000 வாட்ஸ் மின்சாரம் பாய்கிறது. அதுக்கு கீழே எழுதிக்கிறான் தொடாதே. அத்தை போய் நான் ஏன் தொட போகிறேன்? நீ தான் அபாயம்னு போட்டுக்கிற, எச்சரிக்கைன்னு வேற போட்டுக்கிற, 1000 வாட்ஸ் மின்சாரம் பாயுதுன்னு வேற போட்டுக்கிற, அது கீழே தொடாதே. அது கீழே இன்னொன்று எழுதிக்கிறான், தொட்டால் செத்து விடுவீர்கள். ஏன்டா 1000 வாட்ஸ் மின்சாரத்தை தொட்டா செத்துருவோன்னு எங்களுக்கு தெரியாத. அது கீழே இன்னொன்று எழுதிக்கிறான் பாருங்க, அதுதான் ரொம்ப சூப்பர், மீறினால் தண்டிக்கப்படுவீர்கள். அவன் தான் செத்து போடுவானே, நீ யாரை தண்டிக்க? என்னன்னா ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறாங்களாம். நல்லா புரிஞ்சுங்க. மொழி, நான் கிளாஸில் பாடம் நடத்தும் போது பையன் கேட்பான், எல்லாருக்கும் ஒரு மொழி இருக்குது, நீ மட்டும் தமிழ் நடத்தும் போது ஏன் குதிக்கிற
நரம்பெல்லாம் புடைக்குதே ஏன்னு கேட்பான். எல்லா நாட்டுக்காரனுக்கும் ஒரு மொழி இல்லை சார். ஆந்திராக்காரனுக்கு தெலுங்கு மொழி, கேரளாக்காரனுக்கு மலையாளம் மொழி, கன்னடா நாட்டுக்கு கன்னட மொழி, அது மாதிரி நமக்கு தமிழ் மொழி இருக்குது. இதில் என்ன பெருசு அப்படின்னு பையன் கேட்பான். நான் அவன்கிட்ட சொன்னேன், எல்லா நாட்டுக்கும் ஒரு மொழி இருக்குது, இல்லைன்னு சொல்ல. அவங்கவுங்க நாட்டுக்கு அவங்க நண்பன். ஆனால் இப்போ எல்லா நாட்டுக்கும் ஒரு முதலமைச்சர் இருக்கிறார். எங்கள் அப்பாவே நான் இருக்கிற நாட்டுக்கு முதலமைச்சர் அந்த எனக்கு பெருமையாக இருக்குமா இருக்காது. எங்கள் அப்பா தாட்டா முதலமைச்சர் சொல்லுவேன் இல்லையா? அது மாதிரி எல்லா நாட்டுக்கும் ஒரு மொழி இருக்குதுடா. எல்லா மொழிக்கும் எந்த மொழி தாயாக இருக்கிறதோ அது எனக்கு தாய்மொழியாக இருக்கிறது, எனவே பெருமைப்படுகிறேன்னு சொல்லு. உடனே சொல்லலாம், எல்லா நாட்டுக்கும் ஓ மொழி தான் தாய்மொழின்னு எவன் சொன்னான்? நான் சொன்னா நம்பி நான் சொல்ல. கால்டுவெல் என்கிற அறிஞன் இங்கே வந்து 172 ரீசன் 172 காரணங்கள் எழுதி வைத்து போயிருக்கிறான். எல்லா மொழியும் தமிழ் மொழியில தான் தோன்றுச்சு. இப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்லவா? நீங்கள் உலகத்தில் எந்த லாங்குவேஜ் லெட்டரை எழுதினாலும் 5 ஷேப் இல்லாமல் எழுத முடியாது. ஒரு முழுவட்டம், ஒரு அரைவட்டம், ஒரு நேர்கோடு, ஒரு குறுக்கு கோடு, ஒரு வளைவு. இந்த 5 ஷேப் இல்லாமல் உலகத்தில் எந்த மொழியாவது எழுத முடியுமா? ஒரு முழுவட்டம், ஒரு ஃபுல் சர்க்கிள், ஒரு ஆஃப் சர்க்கிள், ஒரு ஸ்ட்ரைட் லைன், ஒரு ஹரிசாண்டல் லைன், ஒரு கர்வ். இது இல்லாமல் உலகத்தில் எந்த லாங்குவேஜ் லெட்டர், ரஷ்யா, உருது, மலையாளம், தெலுங்கு, கன்னடம், துளு, எல்லா லாங்குவேஜிலும் இந்த 5 ஷேப் இல்லாமல் எந்த எழுத்தும் வராது. இந்த 5ல் 1 2 வந்துடும். ஆனால் உலகத்தில் எல்லா மொழியிலும் இந்த 5 வடிவங்கள் இல்லாமல் எழுத்தை எழுத முடியாது. உலகத்தில் எந்த மொழியிலேயும் இந்த 5 வடிவங்களும் ஒரே எழுத்தில் இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. ஆனால் தமிழில் எழுதி பாருங்கள், முழுவட்டம் இருக்கிறது, அரைவட்டம் இருக்கிறது, நேர்கோடு இருக்கிறது, குறுக்கு கோடு இருக்கிறது, வளைவு இருக்கிறது. எனவே தான் சொன்னால் எல்லா மொழியும் இதுல இருந்தா நான் தோன்றி இருக்கணும்னு சொல்லி. இப்ப சிக்கல் என்னன்னா, வாசிக்க முடியுதா சார்? ஒரு முரணான வாழ்க்கை வாழ்றோம். இப்ப நீங்க எல்லாம் இருக்கீங்களா? நீங்கள் உங்கள் வீட்டில் மிக்சி வாங்கினீங்கல்ல, எதுக்கு வாங்கினீங்க? சீக்கிரம் சட்னி அரைக்கலாம், டைம் சேவிங். வாஷிங் மிஷின் வாங்கினீங்கல்ல, எதுக்கு? சீக்கிரம் துணி துவைக்கலாம், டைம் சேவிங். கிரைண்டர் வாங்கினீங்கல்ல, எதுக்கு கிரைண்டர் வாங்கினீங்க? சீக்கிரம் மாவு அரைக்கலாம், டைம் சேவிங். பைக் வாங்கினீங்க, எதுக்கு பைக் வாங்கினீங்க? சீக்கிரம் வேலைக்கு போகலாம், டைம் சேவிங். இப்போ நான் கேட்குறேன், இந்த சேவ் பண்ண டைம்லாம் என்ன பண்ணீங்க? தமிழ்நாடு முழுக்க கேட்குறேன், ஒரு ஆளும் சொல்ல மாட்டேனா சார்? என்ன செய்தி தெரியுமா? விஞ்ஞான உலகள் வீட்டுக்குள் வந்து விட்டது. நான் அடிக்கடி சொல்கிறேன், இன்னைக்கு செல்போன், தொலைக்காட்சி, இந்த ரெண்டும் தான் நம்மை வாசிக்க விடாமல் தடுக்கிற விஷயங்கள் என்பதை ஏறக்குறைய எல்லாரும் ஒத்துக்கிற நிலைமைக்கு வந்துட்டோம் இல்லையா? இன்னைக்கு நிறைய பெண்கள் இங்கே வந்திருக்கீங்க. நீங்கள் எல்லாம் டிவி சீரியல் பார்ப்பீங்களா? எல்லாம் ரொம்ப நல்ல பிள்ளைங்க மாதிரி அமைதியாக உட்காந்துருக்கேன். சில பேர் சொல்கிறாங்க, நான் பார்க்க மாட்டேன் சார், எங்கள் வீட்டில் பார்ப்பாங்க, நான் போகும்போது வரும்போது அப்படி பார்ப்பேன். உரமாக சொல்லுது, அந்த ஒரு சீரியல் மட்டும் நான் பார்ப்பேன் சார். ஏன்? அவளுக்கு என்ன கெதியாகுதுன்னு பார்க்கணும், அது வரைக்கும் நான் பார்ப்பேன். எல்லாம் டிவி சீரியல் பார்ப்பீங்கல்ல. இப்போ நான் ஒரு 5 டைலாக் சொல்கிறேன். நான் சொல்கிற 5 டைலாக்கும் நீங்கள் பார்க்குற சீரியலில் வரல நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபா ப்ரைஸ். சரியா? நான் ஒரு 5 டைலாக் சொல்கிறேன். நான் சொல்கிற 5 டைலாக்கும் சார் நீங்கள் சொன்ன 5 டைலாக்கும் நான் பார்க்குற சீரியல் வரல நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபா ப்ரைஸ். சொல்லவா? நம்பர் 1, அந்த குடும்பத்தை நான் பிரிக்காமல் விட மாட்டேன். நம்பர் 2, அந்த கல்யாணத்தை நான் நிறுத்தாமல் விட மாட்டேன். மீறி கல்யாணம் நடந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த ஃபர்ஸ்ட் நைட்டை நான் தடுத்தே தீருவேன். மீறி அதுவும் நடந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த கருவை நான் கலைக்காமல் விட மாட்டேன். மீறி குழந்தை வந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த குழந்தைய நான் கடத்தாமல் விட மாட்டேன். இது இல்லாமல் ஒரு சீரியல் சொல்லுங்கள். அப்போ என்ன பொருள்? உங்கள் அனுமதியோடு உங்கள் வீட்டிற்குள் எல்லா அவலங்களும் வந்து விட்டது. இந்த அவலங்களிலிருந்து பரிசுத்தமாக்குற ஒரே வேலையை புத்தகம் மட்டும்தான் செய்யும் என்பதை மறந்து விடாது. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நான் பேசுகிறேன் இல்லையா, நம்ம இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த லாங்குவேஜ். இப்போது உங்கள் பசங்க ஸ்கூலில் படிக்கிறாங்க, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, சயின்ஸு, சோஷியல் சயின்ஸ் எல்லாம் படிக்கிறாங்க. அவங்க போய் ஏன் ஒரு கடைக்கு போய் 10 ரூபா கொடுத்து ஒரு பொருள் வாங்குகிறோம், அந்த பொருளோட விலை 5 ரூபா, மிச்சம் எவ்வளோ வாங்கணும்? 5 ரூபா வாங்கணும். இது தெரியணுன்னா என்ன படிச்சிருக்கணும்? கணக்கு படிச்சிருக்கணும். அப்போ கணக்கு படிப்பதில் ஒரு வாழ்வியல் பயன்பாடு இருக்குது. ஈரக்கையோடு போய் சுவிட்ச் போட்டால் ஷாக் அடிக்கும். இது தெரியணுன்னா என்ன படிச்சிருக்கணும்? சயின்ஸ். அப்போ சயின்ஸ் படிக்கிறதுல ஒரு வாழ்வியல் பயன்பாடு இருக்குது. மே மாதத்தில் வெயில் அடிக்கும், டிசம்பர் மாதத்தில் மழை பெய்யும். இது தெரிஞ்சு என்ன படிச்சிருக்கணும்? சோஷியல் சயின்ஸ். அப்போ சோஷியல் சயின்ஸ் அடிக்கிறதுல ஒரு வாழ்வியல் பயன்பாடு இருக்குது. ஒரு இன்ட்ரிக்கு போகிறோம், வாட் இஸ் யுவர் நேம்னா மை நேம்ஸ் கோவிந்த் சாமி குப்சாமின்னு சொல்லணும். இது தெரிஞ்சு என்ன படிச்சிருக்கணும்? இங்கிலீஷ் படிச்சிக்கணும். அப்போ இங்கிலீஷ் படிக்கிறதுல ஒரு வாழ்வியல் பயன்பாடு இருக்குது. தமிழ் படிக்கிறதுனால என்ன பயன் இருக்குது? பையன் சொல்கிறான், இதைத்தான் சார் 10 வருஷமாக கேட்கணும், ஒருத்தனும் சொல்ல மாட்டேன். மற்ற பாடங்களெல்லாம் பிழைக்க சொல்லிக் கொடுக்குற பாடம் தமிழ் தான் வாழ சொல்லிக் கொடுக்குற பாடம் இல்லையா? நீங்கள் நான் என்ன சொல்கிறேன், உங்கள் அத்தனை இப்போ இந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் என்ன என் பேச்சை கவனிச்சிருப்பீங்க. நான் ரொம்ப தூய தமிழ்லாம் பேசலை, அப்பப்போ கலோக்கியெல்லாம் உங்கள் லாங்குவேஜில் தான் பேசுகிறேன்.
இப்போ நீங்கள் இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு போனோன்னா நாங்கள் பாரதி அழகாக தூய தமிழில் பேசுகிறாங்க, நான் தூய தமிழில் பேசி ராஜ்மோகன் தூய தமிழ் பேசுகிறேன். நீங்கள் வீட்டில் போனோன்னா தூய தமிழில் பேசணும்னு நாங்கள் எதிர்பார்க்கலாமா? அது நியாயம். வீட்டுக்கு போனோன்னா இப்போ தான் ஃபங்க்ஷன் முடிஞ்சு வந்தால் டிஃபன் போட்டு பசிக்குதுன்னு தான் சொல்லுவோம். அதை விட்டுட்டு இப்பொழுது தான் நான் புத்தக கண்காட்சி முடித்து வந்திருக்கிறேன், எனக்கு இரவு உணவு வழங்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிட்டுன்னு சொல்லுவாங்க உங்கள் வீட்டில். நல்லா தானே புத்தக கண்காட்சி போன கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சார் டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுங்க சீக்கிரம், பிளட் லாஸ் ஆச்சுன்னு தான் சொல்லுவோம். அங்கே போய் நின்றுட்டு மருத்துவர் அவர்களே சற்று முன்னர் விபத்து நடந்த காரணத்தினால இவருக்கு ரத்தம் போயிருக்கிற காரணத்தினால சிகிச்சை அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறதுக்குள்ள அவன் செத்து போடுவான். அப்போ தூய தமிழில் பேசுவது மட்டும் அல்ல தமிழ் பற்று, தமிழுக்கு ஒரு தூய்மை கேடு வந்தால் துடிக்கிறோமே அதற்கு பெயர் தான் தமிழ் பற்று. அப்போ வாசிக்கிற பழக்கம் எவற்றையெல்லாம் இந்த மண்ணில் நமக்கு கொடுக்கிறது என்கிற விஷயத்தை முதலில் வாசிக்க. இப்போ சார் இப்போ என்ன சொல்லுங்க, நம்ம பசங்க நம்ம எல்லாத்தையுமே செல்போன் இருக்கு இல்லையா? ஒரு ஆச்சரியமான ஒரு அறிவியல் உண்மையும் ஒரு கற்பனை ஒன்றையும் சேர்த்து சொல்கிறேன். நீங்கள் உங்களை பயமுறுத்துறதுக்காக இல்லை, எங்கள் மாணவர்கள்ட்ட சொன்னது அதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். மனிதன் குரங்கிலிருந்து பிறந்தான்னு டார்வின் சொன்னார் இல்லையா? மனுஷன் குரங்கிலிருந்து பிறந்தான். எப்படி குரங்கிலிருந்து பிறந்தான்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. குரங்கிலிருந்து மனுஷன் எப்படி வந்தான்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. தமிழில் கூட அது வந்திருக்கு, முடிஞ்சால் வாங்கி படித்து பாருங்க. 5 ஸ்டேஜ் சொல்கிறார். முதல்ல இப்படி இருந்த முதுகெலும்பு இப்படி ஆச்சு, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இப்படி ஆன உடனே முன்னங்கால்கள் 2 கைகள் ஆயிடுச்சு, செகண்ட் ஸ்டேஜ். நமக்கு கை இப்படி விரியும், ஆனால் குரங்குக்கு இப்படி விரியாது, இப்படி சேர்ந்துருக்கும். இந்த சேர்ந்துருக்கிறதெல்லாம் இப்படி விரிஞ்சிச்சு, தேர்ட் ஸ்டேஜ். நமக்கு காது அசையாது, ஆனால் குரங்குக்கு காது அசையும். இந்த அசைகிற காது அசையாமல் நின்றுச்சு, ஃபோர்த் ஸ்டேஜ். இப்படி நிமிர்ந்துட்டனால சூரிய ஒளி போச்சு, ரோமங்கள்லாம் கீழே விழுந்துச்சு, ஃபிஃப்த் ஸ்டேஜ். இப்படி தான் குரங்குலேருந்து மனுஷன் படிப்படியாக வந்தான்னு சொல்கிறாங்க. இப்போ நான் சொல்லவா, தொடர்ந்து செல்ஃபோன் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, செல்ஃபோனை கையில் வச்சு இந்த கை திருப்பி இப்படி சேர்ந்துடும், ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இப்படியே பார்த்துருந்தீங்கன்னா திருப்பி இந்த முதுகெலும்பு இப்படி ஆகிடும், செகண்ட் ஸ்டேஜ். ரொம்ப நேரம் காதில் வச்சு பேசினா திருப்பி இந்த காது ஆட ஆரம்பிச்சிடும், தேர்ட் ஸ்டேஜ். அப்புறம் இந்த 2 கையும் காலாக யூஸ் பண்ண வச்சிடும், ஃபோர்த் ஸ்டேஜ். ஒரு போர்வை போத்தின்னு பேசினா தான் நமக்கு உடம்பெல்லாம் முடி மொழிச்சிடும், ஃபிஃப்த் ஸ்டேஜ். தொடர்ந்து செல்போன் பார்த்தால் மீண்டும் குரங்காகிற ஆபத்து கூட இருக்கு, ஜாக்கிரதையா இருக்கு. இது ஒரு இமேஜினேஷன் தான். நான் சொல்றேன், வாசிக்கிற பழக்கம் அப்படின்னு சொல்றோம்ல, இன்னைக்கு யாரால் இந்த சமூகம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது? ஒரு காட்டு வழியாக ஒரு 4 நண்பர்கள் போய்கொண்டே இருக்கிறார்கள். திடீரென்று மழை வருகிறது. 4 பேரும் சுற்றி முற்றி பார்க்கிறார்கள். ஒரு பாழடைந்த மண்டபம், அந்த மண்டபத்திற்குள் போய் நிற்கிறார்கள். இவர்கள் போய் நின்ற மழைக்கு ஒதுங்குவதற்காக நிற்கிறார்கள். இவர்கள் போய் நின்றவுடன் அந்த மண்டபம் ஆட ஆரம்பிக்கிறது. உடனே அந்த 4வரில் ஒருவன் சொன்னான், நம்மில் யாரோ ஒரு பாவி இருக்கிறான், எனவே தான் நாம் வந்து நின்றவுடன் இந்த மண்டபம் ஆட ஆரம்பிக்கிறது. உடனே அதில் ஒருத்தர் சொன்னால், சரி யார் பாவி என்று எப்படி கண்டுபிடிப்பது? ஒவ்வொருவராக வெளியே போகலாம். யார் வெளியே போன பிறகு மண்டபம் ஆடுவது நிற்பதோ அவர்கள்தான். முதல் ஆள் வெளியே வந்தான், மண்டபம் ஆடிக்கிட்டே இருந்துச்சு. வெளியே இருக்கிறவன் சொன்னான், டே உங்கள் 3 பேரில் தான்டா எவனோ பாவி இருக்கான். 2வது ஆள் வெளியே வந்தான், அப்பவும் மண்டபம் ஆடிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ வெளியே இருக்கிற 2 பேரும் உள்ளே இருக்கிற 2 பேரை பார்த்து சொல்கிறான், நீங்கள் 2 பேரில் தான்டா எவனோ பாவி. 3வது ஆள் வெளியே வந்தான், அப்பவும் மண்டபம் ஆடிக்கிட்டே இருந்துச்சு. வெளியே இருக்கிற 3 பேர் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டான், நீ தான்டா பாவின்னு. அவன் என்ன பண்ணுன்னு தெரியாமல் அப்படியே வெளியே வந்தான். அவன் வந்தவொடனே ஆடிக்கிட்டு இருந்த பில்டிங் அப்படியே விழுந்துடுச்சு. இவங்களுக்கு ஒன்றும் புரியல. அந்த பக்கமாக ஒரு சாமியார் அந்த அவர்கிட்ட கேட்டாங்க, ஏங்க இந்த மாதிரி நாங்கள் வந்துனே இருந்தோம், இந்த மாதிரி ஆகிப்போச்சு, இப்போ நாங்கள் ஒவ்வொருத்தராக வெளியே வந்தோம், கடைசியாக இவன் வந்தான், இவன் தானே பாவி, கரெக்டாக சொல்லுங்கன்னாரு. அந்த சாமியார் சொன்னான், அவன் ஒருத்தன் தாண்டா புண்ணியமா, அதனால தான் அவன் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்து அவன் போன பிறகு பில்டிங் விழுந்துக்குதுன்னா. யாரால் இந்த சமூகம் நிற்கிறது தெரியுமா? வாசிக்கிற பழக்கங்கள், சிந்திக்க பழக்கிறவங்கள், சிந்திக்க பழகு கொடுக்குறோம். எனக்கு புக் ஃபேரில் போனால் பிள்ளை வளர்ப்பது எப்படின்னு புக்கு விற்கிறாங்க சார். நம்ம அப்பா அம்மாலாம் நம்மள புக்கு படிச்ச வளர்த்தாங்க. பிள்ளை வளர்ப்பது எப்படின்னு புக்கு, அதை ஒரு 5ஆம் கிளாஸ் பையன் படிக்கிறான். நீ ஏன்டா படிக்கிறேன்னா என்னை கரெக்டாக வளர்க்குறாங்களான்னு செக் பண்ணுறேன். என்னென்ன ஆரிஜின் ஆஃப் த ரீடிங் இருக்கு இல்லையா, இந்த பிள்ளை சொல்லுச்சு இல்லையா, இந்த செய்தி இருக்கு இல்லையா, ஒரு இலக்கியத்தை எப்படி உள்வாங்கி படிக்க வேண்டும், எப்படி உணர்ந்து படிக்க வேண்டும். எதுவுமே நம்ம ஊரில் நல்லது. கல்யாணமாக நடக்குதா நம்ம ஊரில்? இந்த வயசானவங்களாம் சார், அந்த காலத்தெல்லாம் கல்யாணத்துக்கு யாராவது பத்திரிக்கை வச்சுங்க, மண்டபத்து வாசலில் நிற்பாங்க, இன்னும் வாங்க வாங்க கூப்பிடுவாங்கல்ல. இப்போ அதுக்கு ஒரு பொம்மை வச்சுருக்கான், வந்தா வாங்க வெரைட்டி போங்க. பன்னீர் தெளிக்கிறதுக்கு நம்ம ஆள் நேரம் இல்லை சார், அதுக்கு ஒரு மிஷின் வச்சுருக்கான், சுன் பன்னீர் தெளிச்சுனே இருக்குது. எங்கள் ஊருக்கார ஒருத்தன் ஃபேனு நினச்சி அது முன்னால் போய் நின்று மொத்த பன்னீர் வாரி கட்டு தொப்பக்கட்டே வந்து நிற்கிறான். என்ன மாப்பிளான்றான், ஃபேனு நினச்சி போய் நின்று எல்லா பன்னீரும் என் மேலே கொட்டி வச்சுன்றான். சோறு இப்போ கல்யாணத்தில் உட்கார வச்சு சோறு போடுறதில்ல, அது பேர் என்ன,
என்னது? என்ன பஃபே? பிச்சை எடுக்கிறேன்னு சொல்லுங்க. நீங்க சும்மா ஸ்டைலா பஃபே தட்டை தூக்கி சோறு வாங்கினேன்னு என்ன அர்த்தம்? அது சோறு அங்கே போடுறாங்க, போ குழம்பு இங்கே ஊற்றுறாங்க, போகணும் எல்லாம் தட்டை தூக்கி ராத்திரியில் எடுக்கிறனால ராப்பிச்சை வச்சுக்கலாம். உட்கார வச்சு சோறு போட்டாலும் இன்னொரு பிரச்சனை தெரியுமா? நம்ம உட்காரும் போது பின்னால் 4 பேர் லைனில் நின்றுக்கிறாங்க. நின்னாலும் பரவாயில்ல சார், நின்றுட்டு இன்னொருத்தருக்கு ஃபோன் பண்ணுறான், முடிச்சிட்டாரு முடி போறாரு, வா வா வான்னா நம்ம எப்படி சாப்பிட்றது? இது கேட்ரிங் கரெக்டாக விடுறாங்க. அவன் ஒரு அக்கப்புறத்தில் அப்படியே பேப்பரை விட்டோம் பார்த்துருங்களா, விட்டு அப்படி கீழ்ச்சி விடுவோம். ஒரு கல்யாணத்துக்கு நெச்சம்போலே போயிருக்கேன். அப்படியே பேப்பரை உருட்டி இலை போட்டு நல்லா சாப்பிட்டே போது 2 சின்ன குழந்தைங்க வந்து பேப்பரை அப்படி இழுத்துச்சு, இலை அப்படியே போயிடுச்சு. திருப்பி அப்படி இழுத்து சாப்பிட்டோம். எனக்கு இன்னை வரைக்கும் டவுட்டு, போன இலை தான் திரும்பி வந்துச்சா இல்லை போனது ஒன்று வந்தது ஒன்றா தெரிய தின்னுட்டு வந்தாச்சு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நம் முன்னோர்கள் ஏன் இலக்கியம் எழுதி வைத்தார்கள், ஏன் புத்தகம் எழுதி வைத்தார்கள்? இந்த பூமியில் எது அழிந்து போனாலும் முன்னோர் பெருமையும் இந்த நாட்டினுடைய இயற்கை. இப்போ சொன்னாங்கல்ல அந்த உயிரினங்கள் கலவி செய்து கொண்டிருக்கும் போது கலைஞ்சிடக்கூடாது, தான் மணியை இழுத்து பிடிச்சான்னு சொன்னால், நற்றினில் ஒரு பாட்டு இருக்கு. ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாரு, ரொம்ப சீரியஸாக இருக்காரு, அவர் சாக போகிறான்னு. ஒரு மருத்துவர் வராரு, அவரை பார்க்குறாரு, அவர் வீட்டை சுற்றி பார்க்குறாரு. அவர் வீட்டை சுற்றி பார்த்தா ஒரு மரம் இருக்குது. இந்த மரத்தினுடைய வேர்லேருந்து ஆணி வேரை பிடுங்கி ஒரு மருந்து செஞ்சு கொடுத்தா இவர் பொழைச்சிருவார்னு சொல்கிறாங்க. யார்? அந்த பெரியவர். அந்த பெரியவர்கிட்ட சொல்கிறாங்க, ஐயா மருத்துவர் இப்படி சொல்கிறாரு, அந்த மரத்தினுடைய ஆணி வேரை பிடுங்கி அதில் மருந்து செஞ்சு கொடுத்தா நீங்கள் பொழைச்சிருவீங்களாம். அவன் சொன்னான், அந்த மரத்தினுடைய அந்த அந்த பேஷண்ட் சொல்கிறார், வயதானவர் சொல்கிறார், வியாதிக்காரர் சொல்கிறார், உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறவர் சொல்கிறார், அந்த மரத்தினுடைய கிளையை அறுத்து மருந்து செய்கிறதுனா சரி, இலையை அறுத்து மருந்து செய்கிறதுனா சரி, பட்டையை அறுத்து மருந்து செய்யணும், ஆடி வேற பிடுங்கி அந்த மரத்தை சாகடிச்சு நான் உயிர் வாழ வேணாம், மரம் சா மருந்தும் கொள்ளும். நற்றினை பாட்டு. மரத்தை சாவடிச்சு நான் ஒன்றும் வாழ தேவையில்லடா, மரம் தான் முக்கியம். இன்னைக்கு டாக்டர் கிட்ட நம்ம போகிறது முடியுதா? எல்லா டாக்டரையும் சொல்ல, இங்கே யாரா டாக்டர் இருந்தால் கோச்சாருங்க. சில கிளினிக்கில் போய் நம்ம பேர் சொன்னோடனே 10 டெஸ்ட் எழுதி கொடுத்துட்றான். நம்ம இன்னும் நோயே சொல்ல, சார் என் பேர் இன்னொன்னே 10 டெஸ்ட் எழுதி கொடுத்துட்றான். சார் இன்னும் நோய் எதுவாக இருந்தாலும் இந்த 10 டெஸ்ட் எடுங்க சார் அப்படின்ட்டு அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கிற எல்லா மிஷினும் நம்மளை படுக்க வச்சு எழுப்பிட்டு எல்லாம் ஓகேன்றான். என்ன ஓகேன்னா எல்லா மிஷினும் ஒழுங்காக ஒர்க் பண்ணது ஓகேன்றான். நம்ம ஒழுங்காக்க மாட்டோம். இதான நிலைமை. என்ன தெரியுமா சார்? இப்போ நீங்கள் சொல்லுங்கள், என்ன படின்றீங்க? நம்ம பிள்ளைங்க படிக்கிறது இல்லையா? எவ்வளோ படிக்கிறாங்கல்ல, நம்ம படித்ததோட ஸ்கூலில் எவ்வளோ படிக்கிறாங்க, நம்ம பசங்க எவ்வளோ படிக்கிறாங்க எல்லாம் சொல்கிறாங்க. என்ன தெரியுமா? அந்த கால படிப்புக்கும் இந்த கால படிப்புக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்லும். ஒரு காலத்தில் இன்டெலிஜென்ட் ஸ்மார்ட்னஸ் இருந்துச்சு, அப்புறம் அது இன்டெலிஜென்ட் ஷார்ப்னஸ் ஆச்சு, இன்னைக்கு அது இன்டெலிஜென்ட் சீட்டிங் ஆயிடுச்சு. இன்னைக்கு படிக்கிறான் பையன், அந்த காலத்தில் படித்தவன் நடந்து கொண்ட விதத்திற்கும் நம் முன்னோர்கள் படித்து விட்டு நடந்து கொண்ட விதத்திற்கும் இன்றைக்கு படித்து விட்டு நடந்து கொண்டது வித்தியாசம் இருக்கும். அதுக்கு ஒரு தான் இன்டெலிஜென்ட் ஸ்மார்ட்னஸ். ஒரு தடவை சேலத்தில் ஒரு மீட்டிங் போயிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துக்கிறேன் ட்ரெயினுக்காக. அப்போது என் பக்கத்தில் நியூலி மேரிடு கப்புள், புதுசாக கல்யாணம் ஆன ஒரு தம்பதி உட்காந்துக்கிறாங்க. அவங்க பக்கத்தில் ஒரு தாத்தா அவங்க பேரனை வச்சுன்னு உட்காந்துக்கிறாரு. எந்த குழந்தையா இருந்தாலும் நம்ம கொஞ்சம் விளையாடுவோம்ல, இந்த புதுசாக கல்யாணம் பண்ணவங்க அந்த குழந்தைகிட்ட, ஹே வாட் இஸ் யுவர் நேம், எந்த ஸ்கூல் படிக்கிற கேட்டேங்கிறாங்க. சும்மா இல்லாமல் இந்த தாத்தா என்ன பண்ணார், உன்னை மாதிரி தம்பி பாப்பா அவங்க வீட்டில் இல்லையா, அவங்க வீட்டுக்கு போயிடுறியா என்னாரு. உடனே அவன் திருப்பி சொன்னான், இல்லை உன்னை மாதிரி தாத்தா தான் இல்லையா, நீ போயிடுறியான்னா. திஸ் இஸ் கால் இன்டெலிஜென்ட் ஸ்மார்ட்னஸ். ஒரு விஷயம் சொன்ன உடனே கப்புன்னு அதை பிடிச்சி நம்ம மேலே விடும். இது ஒரு காலத்தில் இருந்துச்சு. எப்போ? நம்ம தாத்தா பாட்டி காலத்தில். நம்ம அப்பா அம்மா காலத்தில் இன்டெலிஜென்ட் ஸ்மார்ட்னஸ் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இன்டெலிஜென்ட் ஷார்ப்னஸ் இருந்துச்சு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவேன். ஒரு பையன் எப்போ பாரு பழமாக சாப்பிடுவான், சோறே சாப்பிட மாட்டான். உடனே ஒரு நாள் ஜுரம் வந்துடுச்சு. அவங்க அம்மா டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போச்சு. டாக்டர் சொன்னார், ஜுரம் அடிக்குதுமா, வீட்டில் போய் இந்த மாத்திரை கொடுங்க, ரசம் சாதம் இட்லி கொடுங்கன்னு. வீட்டில் வந்து பழம் தான் சாப்பிடுவோன்றான். அவங்க அம்மா பட்டுன்னு போட்டு அடிச்சிட்டா. ஒன்று அவங்க அப்பா வந்து, ஏய் என் பிள்ளையாச்ச, உங்கள் பையன் பார்த்தீங்களா என்ன பண்ணுறான், இந்த அம்மா கேட்குறாங்களே, அவன் ஏதாவது நல்லது பண்ணிட்டு வந்தான்னு வச்சுங்க, என் பையன் பார்த்தீங்களா இப்படி பண்ணிக்கிறான்வாங்க. தப்பு பண்ணிட்டு வந்தான்னு வச்சுங்க, உங்கள் பையன் பார்த்தீங்களா இப்படி பண்ணுறாங்க. சரி அம்மாங்க பாலிடிக்ஸ் விடுங்க. உங்கள் பையன் பார்த்தீங்களா என்ன பண்ணுறான், ஜுரம் அடிக்குது, டாக்டர் மாத்திரை சாப்பிடணும், இட்லி ரசம் சாப்பிட சாப்பிடணும், இப்பவும் பழம் தான் சாப்பிடுவான்றான், அதான் போட்டு அடிச்சிட்டேன். அவங்க அப்பா சொன்னான், நீலாம் ஒரு டீச்சரா, ஒரு பையனை எப்படி டீல் பண்ணுன்னு தெரியல, தள்ளு. என்னடா சோறு சாப்பிட மாட்டியான், சாப்பிட மாட்டான், பழம் தான் சாப்பிடுவோம், அவன் பழம் தான் சாப்பிடும். அப்பா ஒரு பழம் கொடுக்குற சாப்பிட்றியா, சாப்பிட்றேன். வீட்டிலேருந்து ஒரு குலோப் ஜாம் எடுத்தான், அந்த குலோப் ஜாமுக்குள்ள இந்த மாத்திரையை வச்சு பையன்கிட்ட கொடுத்தான், டப்புன்னு சாப்பிட்டான். ஒய்ஃபை கொடுத்த பற்றியா, பையனை எப்படி டீல் பண்ண பற்றியா. ஒய்ஃப் கேட்டா, என்னடா அப்பா கொடுத்த பழம் நல்லா இருந்துச்சான். அவன் சொன்னான், பழம் நல்லா இருந்துச்சுமா, கொட்டையை மட்டும் துப்பிட்டேன்ட்டான். நான் முதல்ல சொன்னது இன்டெலிஜென்ட் ஸ்மார்ட்னஸ், ரெண்டாவது சொன்னது இன்டெலிஜென்ட் ஷார்ப்னஸ். இப்போ நம்ம காலம்
இப்போ இன்டெலிஜென்ட் சீட்டிங். நான் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். முதல்ல சொன்னது ரெண்டும் எக்ஸாம்பிள் கதை. இப்போ சொல்ல போகிறது நிஜமாவே நடந்துச்சு. நீங்கள் ஹிந்து பேப்பரில் பார்த்துருப்பீங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் மெட்ராஸ் யூனிட்டில் ஒருத்தன் எம்எஸ்சி எழுதணும், 5 பேப்பர் எழுதணும். 3 பேப்பர் அவன் விட்டு 2 பேப்பர் வேற ஆள் விட்டு ஆகிட்டான். இதற்கு பிஎஸ்சியில் அவன் தான் கோல்டு மெடல், அவன் தான் டிஸ்டிங்ஷன், அவன் தான் ஜெயிப்பான்னு நினச்சிட்டு இருக்கோம். அவன் எம்எஸ்சியில் 5 பேப்பர் அவன் விட்டு 3 பேப்பர் அவன் விட்டு 2 பேப்பர் வேற ஆள் விட்டு ஆகிட்டான். யூனிவர்சிட்டியில் கண்டுபிடிச்சிட்டான். என்கொயரி எல்லாரையும் கூப்பிட்டாங்க. யார்? கண்ட்ரோலர், இன்டர்னல், எக்ஸ்டர்னல் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த பையனையும் கூப்பிட்டாங்க. என்கொயரி நடக்குது. முதல்ல அந்த 5 பேப்பர் எடுத்துன்னு வராங்க. முதல்ல அவன் எழுதின பேப்பர். இது நீ எழுதினியா? ஆமாம் நான் எழுதினேன். இது நீ எழுதினியா? ஆமாம் நான் எழுதினேன். இது நீ எழுதினியா? ஆமாம் நான் எழுதினேன். இப்போ அவன் எழுதாத பேப்பர். இது நீ எழுதினியா? இது நான் எழுதலையா? இந்த பேப்பர் எழுதினியா? இதுவும் நான் எழுதலையே. ஓகே, இந்த 2 பேப்பர் நீ எழுதலைன்னு எழுதி தெரியாதுண்ணா. நான் ஏன் எழுதி தரணும்னா? இப்போ தானடா சொன்னேன் இந்த 2 பேப்பர் நீ எழுதலைன்னு. இப்பவும் சொல்கிறேன் அந்த 2 பேப்பர் நான் எழுதலை. ஆமாம், நான் எழுதி கொடுத்த பேப்பரை என்ன பண்ணீங்கன்னா? புரியுதா உங்களுக்கு? நான் எழுதி கொடுத்த நீ தொலைச்சிட்டான்ட்டான். அவள் தான் பிஹெச்டி வெங்காய பச்சடிலாம் என்கொயரியை மூடிட்டான். இது எதிராக நம்ம மேலே வம்பு வந்துட போதுங்க. திஸ் இஸ் கால் இன்டெலிஜென்ட் சீட்டிங். படித்தவர்கள் படித்த பண்போடு கற்க கற்றதை கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. அந்த குரல் இருக்கக்கூடிய பெரிய விஷயம் தெரியுமா? அதற்கு தக. ஒரு நாளைக்கு 4 உங்கள் பிள்ளைங்களுக்கு போய் சொல்லுங்கள். நான் திருப்பி உங்கள் பிள்ளைங்களுக்கு போய் சொல்கிறேன். நம்ம காலம் முடிகிற காலம். 2 செய்தியை மறக்காமல் உங்கள் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் நீங்கள் சொல்லணும். ஒரு நாளைக்கு 4 விஷயங்களையாவது தெரிந்து கொள்ள வேண்டும், 3ஐயாவது நெஞ்சில் நிறுத்த வேண்டும், 2ஐயாவது செயல்படுத்தி பார்க்க வேண்டும், 1இலாவது ஜெயித்து காட்ட வேண்டும். திஸ் இஸ் த ஃபார்முலா ஆஃப் த லைஃப். ஒரு நாளைக்கு 4 விஷயத்தையாவது தெரிஞ்சுக்கணும், 3ஐயாவது நெஞ்சில் நிறுத்தணும், 2ஐயாவது செயல்படுத்தி பார்க்கணும், 1லாவது ஜெயிக்கணும். சரி, இப்போ கடைசியாக ஒரு செய்தி நான் சொல்லி நிறுத்தணும். இப்போ இங்கே எவ்வளோ பேர் இருப்போம்? இப்போ நான் உங்களை அடிக்கடி சிரிக்க வைக்கணும்னு நினைக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஒரு செய்தியை போய் சேரும்போது மனசு அதை ஏற்றுக்கணும் இல்லையா? இப்போ இங்கே நிறைய பெண்கள் இருக்காங்க. 2 பெண்களை முன்னால் கூட்டு 2 பேர்ட்டும் 1/2 கிலோ பருப்பு உப்பு புளி மிளகாலாம் கொட்டு 2 பேரும் சாம்பார் இருக்குன்னா 2 சாம்பார் ஒன்றா இருக்குமா வேறு ஒன்றா இருக்குமா? வேறு வாமா இருக்குன்னு ஆம்பளைங்களாம் சொல்கிறாங்க. எங்களை கேள்வியா? நாங்கள் தானே தின்னு இல்லை? ஏன் வேறு மாதிரி இருக்குது? ஒரே கடையில் வாங்கின பருப்பு உப்பு புளி மிளகா ஒரே மாதிரி சாம்பார் வைக்கிறாங்க. ஏன் வேறு மாதிரி இருக்குது? கை போக்குமா? இப்படி சொல்லி தான் ரொம்ப காலமாக எங்களை ஏமாற்றினுக்கிறீங்க. கை பக்குவம்னு ஒன்று கிடையவே கிடையாது தெரியுமா? சமையலினுடைய ருசி உப்பில் இல்லை, பருப்பில் இல்லை, புளியில் இல்லை, சமைக்கிற பெண்ணின் மனநிலையில் இருக்கிறது. இப்போ எங்கள் அம்மா சமைக்கும் போது என் பையனுக்கு சாம்பார்னா பிடிக்கும், சூடாக போடணும் வந்துடும் சாம்பார்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி சமைச்சாங்கன்னா அந்த சாம்பார் வேறு மாதிரி இருக்கும். அதை விட்டுட்டு சனி எதுக்கு வச்சு கொட்டியே வாழ்நாளெல்லாம் வீணாக போகுது அப்படி சமைச்சாங்கன்னா அந்த சாம்பார் வேறு மாதிரி இருக்கும்ல. அந்த மாதிரி சாம்பார். அப்போ சமையலுக்கே மனநிலை முக்கியம்னா ஒரு பேச்சை கேட்கறதுக்கு மனநிலை முக்கியம் இல்லையா? நல்லா புரிஞ்சுங்க. இங்கே எவ்வளோ பேர் இருப்போம்? நம்ம எல்லாரும் அங்கே நிற்கிறவங்க அந்த காரில் இருக்கிறவங்க, ஏன்ற கார் டிரைவரு, அவங்க பாரதியோட வந்தவங்க எல்லாம் சேர்த்து ஒரு 1000 பேர் இருப்போம்னு வச்சுங்களேன். இந்த 1000 பேருக்கு ஒரே மூளையா வேறு மூளையா? நீங்கள் ரொம்ப புத்திசாலிங்க தெரியுமா? கேள்வி கேட்டால் அமைதியாக இருக்கிறீங்க. ஏன்னா கொஞ்சம் நேரம் ஆனால் அவரே சொல்லிடுவார். அவர் வீட்டுக்கு போவேன் அப்படி தான் நினைக்கிறீங்க. நான் காரில் தான் வந்திருக்கேன், 1 மணி கூட போவேன். எல்லாருக்கும் ஒரே மூலையாக. இப்போ இந்த தம்பிங்க 2 பேர் இங்கே முன்னால் உட்காந்துருக்கோம், ஐயாங்க இந்த மேடையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரே மூலையா வேறு மூலையா? வேறு மூளை. சரியா? அந்த ஒரு பிள்ளை சொல்லுது ஒரு வரமலை, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ அதுக்கிட்ட வரைக்கும் போய் அந்த பேச்சு ரீச் ஆயிடுச்சு, ஜெயிச்சுட்டோம் நம்ம. வேறு மூளை பாப்பா. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், மூளைக்கான 3 இலக்கணம் சொல்கிறேன். இது சொல்லி முடிச்ச உடனே நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள். சரியா? மூளைக்கான 3 இலக்கணம். மேடம் இன்னைக்கு காலையில் என்ன சாப்பிட்டீங்க? இன்னைக்கு காலையில் இட்லி சாப்பிட்டாங்க. என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டேன், இட்லி சாப்பிட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவங்கள பார்த்து, மேடம் போன மாதம் 12ஆம் தேதி மத்தியானம் என்ன சாப்பிட்டீங்க? போயா, ஞாபகம் இருக்குமா? இருக்காது. இன்னைக்கு காலையில் சாப்பிட்டது ஒரு 2 வாரம் கழிச்சு மறந்துடும். இப்போ அவங்க பேர் யாருக்காவது மறந்துடுமா? திடீர்னு யாராவது எனக்கு பேர் வச்சு ரொம்ப நாள் ஆச்சு, என் பேர் என்ன சொல்லணும் யாராவது கேட்போமா? இப்போ இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சாலும் உங்கள் வீடு உங்களுக்கு மறந்துடுமா? ஆனால் காலையில் இப்போ நம்ம மூளையினுடைய முதல் குவாலிட்டி என்ன தெரியுமா? எதை சேவ் பண்ணணும் எதை எரேஸ் பண்ணணும் அதுக்கு தெரியும். எதை சேவ் பண்ணணும் எதை எரேஸ் பண்ணணும்னு அதுக்கு தெரியும். எதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கணும் எதெல்லாம் எரேஸ் பண்ணிடணும். இட்லி இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் வச்சுருக்கோம், நாளைக்கு சாயந்தரம் வரைக்கும் வச்சுக்கோ, 4 நாளைக்கு எரேஸ் பண்ணிடும், தேவையில்லை இல்லையா? ஆனால் அவங்க பேரை சேவ் பண்ணி வச்சுக்கோ. அப்போ நம்ம மூளையினுடைய முதல் குவாலிட்டி என்ன? சேவ் பண்ணும் எரேஸ் பண்ணும். என்னத்துக்கு இப்போ சிரிச்சுங்க? இதில் என்ன இது மாஸ்டர் வாப்போ?
நான் இதான் லாஸ்ட்னு சொன்னேன்னா 9 மணி வரைக்கும் பேசு பார், நான் 11 மணி வரைக்கும் கூட பேச தயார், நீங்க உட்கார தயாரா? சரி, ரெண்டாவது குவாலிட்டி என்ன தெரியுமா? ரெண்டாவது குவாலிட்டி ஸ்பீடு. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கம்ப்யூட்டர்களை விட நம்ம மூளை தான் ஸ்பீடு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லவா? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷன் கண்டுபிடிச்ச எல்லா கம்ப்யூட்டரோட நம்ம மூளை ஸ்பீடு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேங்க. ஒரு பெரிய ரோடு, இந்த மாதிரி ஒரு பெரிய அகலமான ரோடு, இந்த பக்கம் ஒரு டெய்லர் கடை இருக்கு, சரியா? இந்த பக்கம் ஒருத்தன் பைக்கில் வரான், இந்த இடத்துல நிற்கிறான். அந்த டெய்லர் கடையை பார்த்து ஹலோ அப்படின்றான். உடனே அவன் அடுத்த வாரம் கொடுத்துட்றேன்றான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இவன் ஹலோன்னா அவன் அடுத்த வாரம் கொடுத்துட்றான். உங்களுக்கு என்ன புரியுது? இவன் ஏதோ துணி கொடுத்துக்கிறான், அதை கேட்குறான், அவன் இன்னும் தைக்கல. இவன் வந்து நின்று நான் துணி கொடுத்தனே தச்சிட்டிங்களான்னு கேட்கல, வெறும் ஹலோ தான் சொன்னான். அவன் ஒன்று, ஓ துணியை கேட்குறீங்களா, இன்னும் தைக்கல, தச்சு அடுத்த வாரம் கொடுத்துறான்லாம் சொல்ல, வெறும் அடுத்த வாரம் கொடுத்துறான்னா அவன் புரிஞ்சுக்கிட்டான். நல்லா புரிஞ்சுங்க. இவன் இங்கே வந்து நின்னவொன்னா ஹலோன்னு இங்கே ஒரு துணி கொடுத்துருக்க அதை கேளுன்னு இவன் மூளை இவனுக்கு சொல்லி, இவன் வெறும் ஹலோன்னு சொன்னோன்னே துணியை தான் கேட்குறான்னு அவன் மூளை அவனுக்கு சொல்லி உடனே அடுத்த வாரம் கொடுத்துட்றான்னு சொல்லிட்டு அவன் துணியை தான் சொல்லணும் புரிஞ்சுட்டு போயிடனே. இதெல்லாம் எவ்வளோ நேரத்தில் நடந்துச்சு? ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட். அவ்வளோ ஸ்பீடு நம்ம மூளை. அப்போ நம்ம மூளைக்கு இருக்கிற ரெண்டாவது இலக்கணம் என்ன? ஸ்பீடு. முதல் இலக்கணம் என்ன? நல்லா புரிஞ்சுங்களேன். ஒரு புத்தக கண்காட்சியில் பேச்சு வைப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? புத்தக ருசியை கொடுப்பதற்காக மட்டுமல்ல, இந்த அரண்மனை வளாகத்தை விட்டு நீங்கள் வெளியே போகிற பொழுது இவ்வளோ நேரம் பேச்சு கேட்டோம். வாட் இஸ் த டேக் ஹோம் மெசேஜ் டுடே? நான் இன்னைக்கு என்ன எடுத்துகிட்டு போகிற வீட்டுக்கு உங்களை நீங்களே கேட்கணும். கேட்டு ஏதாவது உங்கள் மனசில் நின்னாதான் இந்த பேச்சு வெற்றி, எங்கள் பயணம் வெற்றி, இந்த செலவு வெற்றி, இல்லையா? அதனால் மறந்துக்கூடாது. முதல் இலக்கணம் என்ன? சேவ் அண்ட் எரேஸ். வெரி குட். ரெண்டாவது இலக்கணம் என்ன? ஸ்பீடு. மூணாவது இலக்கணம் பாருங்க, அதான் பியூட்டிஃபுல் இலக்கணம். என்னன்னா, ஒன்ஸ் உங்கள் மூளைக்கு நீங்கள் ட்ரைனிங் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் மாற்ற சொன்னால் கூட அது மாற்றிக்காது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. இந்த சர்க்கஸ்லலாம் கடைசியில் ஒரு ரவுண்டு சுத்தம், அதில் ஒரு பொண்ணு நிற்கும், இங்கேருந்து கண்ணை முடிட்டு ஒருத்தன் கத்தி அடிப்பான், அவன் மேலே அந்த பொண்ணு மேலேயே படாமல் அந்த பலகையில் படும். இப்படி ஒரு காட்சி சர்க்கஸில் பார்க்குறோம்ல, நமக்கு அப்படியே த்ரில்லிங்காக இருக்கும். இவன் கண்ணை கட்டினுப்பான், அந்த பொண்ணு அங்கே நிற்கும், அந்த ரவுண்டு வேறு சுற்றும், இங்கேருந்து கண்ணை முடி அடிப்பான். அந்த மாதிரி கத்தி அடிக்கிற பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒரு சண்டை வந்துடுச்சு. எப்படியாவது இந்த பொண்ணை கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டான். சரி, சர்க்கஸில் கொலை பண்ணால், வெளியே கொலை பண்ணால் அது மர்டர் அஃபென்ஸ். சர்க்கஸில் கத்தியை மாற்றி அடிச்சிட்டா பை மிஸ்டேக்குன்னு சொல்லிடுவாங்க, ஆக்சிடென்ட்னு சொல்லிடுவாங்க. இவ்வளோ நாள் ஒழுங்காச்சார் சார், இன்றைக்கி ஏதோ தப்பாயிடுச்சுன்னு சொல்லிடுவாங்க. தப்பிச்சிடலான்ட்டு இன்றைக்கி எப்படியாவது அந்த பொண்ணை கொலை பண்ணிடலாம். 10 கத்தி அடிப்பான், 9 கத்தி கரெக்டாக அடிச்சுட்டு 10வது கத்தி என்ன பண்ணோம்? மாற்றி அடிச்சுன்னு முடிவு பண்ணிட்டான். 9 கத்தி கரெக்டாக அடிச்சிட்டான், 10வது கத்தி வேணுன்ட்டு அப்படி கொஞ்சம் கையை மாற்றி அப்படி அடித்தான். அந்த கத்தியும் அவள் மீது படாமல் பலகை மீதே பட்டது. ஏன் தெரியுமா? தொடர்ந்து பயிற்சி கொடுக்கப்பட்ட இந்த மூளை மனசு தப்பு பண்ண சொன்னா கூட பண்ணாது. இது மூணாவது. அப்ப நம்ம மூளைக்கு இருக்கிற 3 குவாலிட்டி என்ன? சேவ் அண்ட் எரேஸ், ஸ்பீட். ஒன்ஸ் ட்ரைனிங் கொடுத்துட்டா உன் மனசே தப்பு பண்ண சொன்ன கூட பண்ணாது. இந்த 3 இலக்கணம் இங்க இருக்கிற எல்லாருக்கும் போதும். இங்க இருக்கிற எல்லாருக்கும் போதும். இதை எப்படி யூட்டிலைஸ் பண்றோங்கிறது தான். ஆனா நம்ம என்ன ஆயிட்டோம் தெரியுமா? நம்ம மூளையில் சில விஷயங்களை ஆழமாக பதிஞ்சிட்டோம்னா அதை மாற்றிக்கவே மாட்டோம். சில பெண்கள் சண்டை போடுங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி நிச்சயம் தப்பு உங்க தங்கச்சி என்ன சொன்ன தெரியுமா? தங்கச்சியே மறந்துருப்பா. மைண்டில் போய் அது உட்காந்துக்கும். அது மைண்டில் உட்காருதில்ல, முதல்ல எங்கே உட்காருது? மனசில் உட்காருது. இப்போ நம்ம சாப்பிட்ட உடனே எதெல்லாம் தேவையான சக்தியை எடுத்துக்கிட்டு தேவையில்லாத சக்தியை அடுத்த நாள் வெளியேற மாதிரி தான் கடவுள் நம்மளை படைச்சிருக்கார், இல்லையா? தேவையற்ற கழிவுகள் அதுவாக வெளியேறிடுது. மூளையும் அப்படி தான். இப்போ கேட்டோம் இட்லின்னு சொன்னாங்க, அப்புறமா தேவையற்ற விஷயங்களை சேவ் பண்ணிக்கும், தேவையற்றவங்களை அரெஸ்ட் பண்ணிக்கும். அந்த மனசு இருக்குது பார்த்தீங்களா, தேவையில்லாதனும் சேர்த்து வச்சுக்கணும். அவனை பார்த்தாலே எனக்கு அப்படியே பத்தின்னு வருது. அவன் என்ன சொன்னான்னு சொல்கிறோம்ல, மனசில் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம்? சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். அதுதான் நமக்கு என்ன சொல்வது? பெரிய பெரிய சிக்கல்களை கொண்டு வந்து சேர்க்குது. தமிழ்நாட்டு மக்களுடைய பலவீனமே என்ன தெரியுமா? உன்னை நம்பிட்டா மாற்றிக்க மாட்டாங்க. இங்கே இருக்கிற பழைய ஆட்களுக்கு தெரியும். பாலாஜின்னு ஒரு நடிகர் இருந்தார். அந்த காலத்தில் பாலாஜின்னு ஒரு நடிகர் இருந்தார். ஒரு நாள் ஷூட்டிங் போகிறார். ஒரு லெவல் கிராசிங்கில் அவர் கார் நின்றுடுது. உங்களுக்கு தெரியும், நடிகர்கள்லாம் கருப்பு கண்ணாடி போட்டு உள்ளே உட்காந்துருப்பாங்க. கார் உள்ளே யார் இருக்காங்கன்னு தெரியாது, ஏன்னா ரசிகர்களுக்கு தெரியக்கூடாது. அது மாதிரி பாலாஜி உள்ளே உட்காந்துக்கிறார்.
அப்போ ஒரு அம்மா, வயசான அம்மா அப்படியே பிச்சை எடுத்துன்னு அந்த கண்ணாடி கிட்ட வந்து கேட்குது. உள்ள பாலாஜி இருக்காருன்னு அது தெரியாது, ஏதோ கார் நிற்குதுன்னு பிச்சை எடுக்குது. இன்னும் பாலாஜி உள்ளேருந்து பார்த்தார். வயசான மட்டும் அந்த கண்ணாடி கதை அப்படி மெதுவாக இருக்கிட்டு ஒரு 50 ரூபாய் அது தட்டில் அப்படி போட்டார். அந்த காலத்தில் 50 ரூபான்னா அது எவ்வளோ பெரிய நோட்டு. அந்த 50 ரூபாயை பார்த்துட்டு அந்த பாட்டிமால அந்த கண்ணாடி கதவை பார்த்துட்டு எம்ஜிஆர் மவராசா நல்லா இருக்கணும் அப்படின்ச்சு. ஒன்று பாலாஜி காரை விட்டு இறங்கி வந்துட்டார். ஏம்மா காசு போட்டது பாலாஜி, எம்ஜிஆர் இல்லை. அதுக்கு அந்த பாட்டி சொல்லிட்டான், அதெல்லாம் எனக்கு தெரியாது சாமி, ஏழைங்களுக்கு கொடுக்குறாருன்னா அது எம்ஜிஆராக தானே இருப்பாருன்ட்டு போயிடுச்சான். இதுதான் எம்ஜிஆரின் பலம், இதுதான் அதிமுகவின் பலம், இதுதான் தமிழர்களுடைய பலவீனம். உன்னை நம்பிட்டா லேசில் மாற்றிக்க மாட்டாங்க. ஒருத்தன் பூனையை முழுங்குற மாதிரி கனவு கொண்டான், பூனையை முழுங்குற மாதிரி கனவு கொண்டான். முழுங்க முடியுமா? ஆனால் அடுத்த நாள் காலையில் டாக்டர்கிட்ட போயிட்டான். டாக்டர், நேற்று ராத்திரி ஒரு பூனையை முழுங்கிட்டேன், என் வயிற்றுலேருந்து வெளியே எடுங்கணும். டாக்டர் சொன்னார், பூனையெல்லாம் முழுங்கிட்டே எவனது நான் முழுங்கிட்டேன்னு நீங்கள் நம்ப மாட்டீங்களே, அதெல்லாம் முடியாது, நீங்கள் வேணால் எக்ஸ்ரே எடுத்து பாருங்கண்ணா. எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா பூனை இல்லை. இந்த பார் பூனை இல்லை. இவன் நம்பலை. இன்னொரு டாக்டர் போனான், அவன் ஒரு எக்ஸ்ரே எடுத்தான், அவனும் பூனை இல்லை. இன்னொரு டாக்டர் எடுத்தான், அவனும் எடுத்தான். இப்படி 15 டாக்டர்கிட்ட போயிட்டான். 15 பேர் எக்ஸ்ரே எடுத்துகிட்டு பூனை இல்லைன்ட்டான். 16வது ஒரு டாக்டர்கிட்ட போனான். அந்த டாக்டர் தான் கண்டுபிடிச்சான், இவன் பூனையை முழுங்கலை, முழுங்கிட்டதா நம்புகிறான். அந்த நம்பிக்கையை எடுத்துட்டா போதும்ட்டு அவன் எக்ஸ்ரே எடுத்து எக்ஸ்ரேல அவனே ஒரு பூனையை வரைஞ்சி, ஆமாப்பா நீ பூனையை முழுங்கிக்கிறத பார்ப்பா இருக்குது. ஆஹா அருமையான டாக்டர், 15 முட்டா பைய டாக்டர் எடுக்கல, நீங்கள் எப்படி எடுத்தீங்கண்ணா? அவெல்லாம் லைட்டு போட்டுனே எடுத்திருக்காப்பா, பூனை வெளியே வரல, நான் இருட்டில் எடுத்தேன், கப்புன்னு பிடிச்சிட்டேன்னா. அருமையான டாக்டர், கண்டுபிடிச்ச நீங்கள் தான் வெளியே எடுக்கணும், நீ ஒன்றும் கவலைப்படாத, நாளைக்கு ஆப்ரேஷன் பண்ணி நம்ம எடுத்துடலான்ட்டு அவனை அனுப்பிச்சிட்டு கம்பவுண்டர் கூப்பிட்டு சொன்னான். அதை போகிறான் பார், அவன் பூனையை முழுங்கலை, முழுங்கிட்ட தான் நம்புகிறான். அதனால் நாளைக்கு நீ ஒரு அழகான பூனைக்குட்டி ரெடி பண்ணிக்கோ, ஆப்ரேஷன் தேட்டரில் படுக்க வச்சோம், பூனையை வெளியே தாச்சுன்னு சொன்னான்னா. அந்த கம்பவுண்டரும் அழகாக ஒரு வெள்ளை பூனைக்குட்டி ரெடி பண்ணினான். அடுத்த நாள் வந்து ஆப்ரேஷன் தேட்டரில் படுக்க வச்சா லைட்டு போட்டா டப் டப்பு நாச்சு, இதாப்பா உன் வயிற்றுல இருந்து பூனை எடுத்தாச்சு போனான். ஆஹா அருமையான டாக்டர், 3 மாதத்துக்கு முன்னாலே உங்கள்கிட்ட வராத போயிட்டேன், அதனால் என்னப்பா இப்போ தான் பூனை வெளியே எடுத்தாச்சேன்னா. அது இல்லை டாக்டர், நான் முழுங்கினது கருப்பு பூனை, நீங்கள் எடுத்துருக்கிறது வெள்ளை பூனை, அது உள்ளே போய் குட்டி போட்டுச்சுக்குள்ள, மற்ற பூனையும் வெளியே எடுங்கன்ட்டான். டாக்டர் அந்த தொழிலே விட்டுருப்பான்ல. இந்த மூளையை, எதையுமே ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிற இந்த மூளையை நல்ல புத்தகங்களால் நிரப்பி விட்டால் வாழ்க்கை நல்லா இருக்குமா இருக்காதா? அதான் பேச்சு. இந்த மூளையை இப்போ நான் அவங்கெல்லாம் புத்தகத்தை பேசிட்டோம், இந்த புத்தகத்தை நீ எப்படி டீல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி முக்கியம். டெய்லி ஏதாவது உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், சொல்லிக் கொடுக்க வேண்டும். டிவி தொலைக்காட்சிங்கிற விஷயம், நம்ம செல்ஃபோனும் தொலைக்காட்சி சார், சீரியலை விடுங்க சார். இப்போ இந்த சீரியலில் இப்போ புதுசாக ஒன்று காட்டுறான், போன வாரம் தான் பார்த்தேன். இந்த சீரியல் நடந்துனேக்குதா, அந்த திடீர்னு ஞாயிற்றுக்கிழமைனா 2 குடும்பமும் சங்கமம்ங்கிறான். இந்த சீரியலை பார்த்து நம்ம குடும்பம்லாம் வெட்டிக்கிட்டு சாகுது, இவன் அந்த 2 குடும்பமும் சங்கமம்ங்கிறான். இல்லை அது இன்னும் காட்டுறான், தெரில அது என்ன, அது 2 குடும்பமும் சங்கமமா. சரி டிவியை விடுங்க, அட்வர்டைஸ்மெண்ட் காட்டுறான் பாருங்க. ஒரு பையன் போய் ஒரு பொண்ணுக்கிட்ட என் கூட காஃபி சாப்பிட வரியான்றான். அந்த பொண்ணு சொல்லுது, இல்லை நீ பல்லு சரியாக வளர்க்க மாட்டேன், நான் கூட வரமாட்டேன்ட்டு. ஒன்று அடுத்த நாள் இது ஒரு பேஸ்ட் எடுத்து வளர்க்குறான், அடுத்த நாள் இந்த பொண்ணு உன்னோட காஃபி சாப்பிட போகுது. இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் காட்டுறானா இல்லையா? அவன் என்ன நினச்சா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போடுறான்னா, இப்படி போட்டால் நிறைய பேர் இந்த பேஸ்ட்டை வாங்குவாங்கன்னு நினச்சி அவன் போடுறான். நம்மளால் என்ன நினச்சா இந்த பேஸ்ட்டை வாங்குறான்னா, ஓ இந்த பேஸ்ட்டில் பல் வளர்க்குனா நிறைய பேர் நம்மளோட காஃபி சாப்பிட வருவாங்க போகுதுன்னு இவன் நினச்சிங்க. இது கூட பரவாயில்ல சார், இன்னொரு அட்வர்டைஸ்மெண்ட் இல்லைனா எங்கள் வீட்டு டிவியாலனா கல் எடுத்து உடச்சிருப்பேன். நம்ம வீட்டிலேருந்து ஒரு பொண்ணு ராத்திரி வீட்டை விட்டு போயிட்டா அது எவ்வளோ பெரிய அசிங்கமாக தான் நம்ம நினைப்போம். ஒரு பொண்ணு ராத்திரி வீட்டை விட்டு போகிறான், அப்பார்ட்மெண்ட்டை விட்டு இறங்குறா, அவங்க லவ்வர் காரை வச்சுன்னு கீழே நிற்கிறான். இவன் காருக்குள்ளே ஏறா, இவன் ஏறுறதுக்கு முன்னால் அவங்க அப்பா உள்ளே ஏறி உக்காந்து ஓடுறதா இந்த ஸ்வீட் சாப்பிட்டா அப்புறம் ஓடுன்றான். அவெல்லாம் ஒரு அப்பனா சார்? இந்த 12 மணி ராத்திரி எங்கடி போன நாயன் காலை வெட்டாமல் ஓடுறதா இந்த ஸ்வீட் சாப்பிட்டா அப்புறம் ஓடுன்றான். அப்போ என்னென்னா, இன்றைக்கி இந்த உலகம் முழுக்கவே உங்கள் பிள்ளைங்களை உங்களை கரெக்ட் பண்ணுற விஷயங்களாகவே நடந்துக்கிட்டு இருக்கு. நல்ல பூஜை அறை இல்லாத வீடு கூட இருக்கலாம், கடவுள் மன்னித்து விடுவார். இனிமேல் நூலகம் இல்லாத வீடு கட்டாதீர்கள், கடவுள் அடுத்த ஜென்மத்தையும் உங்கள் மன்னிக்க மாட்டான். நம்ம வீட்டில் ஒரு நூலகம், சின்ன நூலகம் இருக்கணும், சின்ன புத்தகம் இருக்கணும். படிக்கிற பழக்கத்தை பிள்ளைகளுக்கு நீங்கள் வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். இப்போ நாங்கள்லாம் பேசுகிறோம், பாரதி பேசுனா எப்படி தொடர்ந்த வாசிப்பு, ட்ராவலில் இருந்தாலும் வாசிப்பு. அப்படி வாசிக்கிற பொழுது புதிய புதிய விஷயம் தெரியும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, வாசித்ததுனால இந்த உலகத்தில் பெரிய நன்மை. நான் சொல்லணுன்னா 10 100 சொன்னேன். கணித மேதை ராமானுஜம் இருக்கார்ல, இருக்காரா இல்லையா? இருக்காரா? இருந்தார் இல்லை? உங்களுக்கு ரொம்ப பக்கத்தூர்க்கார் தானே அவர் இல்லை? நீங்கள் கணித மேதை ராமானுஜன் வாழ்க்கை வரத்தில் எல்லாரும் அவர் கணித மேதை. அவர் இங்கிலீஷில் ஃபெயில் ஆகிட்டார் தெரியுமா? இங்கிலீஷில் ஃபெயில். அவர்
கணக்கு நல்லா வரும், ஆனால் எது வரல? இங்கிலீஷ் வரல. 2 தடவை அட்டெம்ப்ட் ஆகி ஃபெயில் ஆகிட்டார். ஸோ அதனால் அவரால் காலேஜை கண்டினியூ பண்ண முடியல. அதனால் ஆர்பரில் கிளார்க் வேலைக்கு போயிட்டார். இந்த கிளார்க் வேலைக்கு போயிட்டு சரி நமக்கு இங்கிலீஷ் வரல, இங்கிலீஷ் எழுதி பாஸ் பண்ணால் பெரிய லெவலுக்கு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளார்க் வேலைக்கு போய் சேர்ந்து நின்று இருந்தால் ராமானுஜம் இல்லை. ஆனால் அவர் ஒரு நூலகத்துக்கு போகிறார். நல்லா கவனிங்க, எப்படி ராமானுஜ வாழ்க்கை எங்கே டேன் ஆச்சு. ஒரு புத்தக வாசிப்பு தான் ராமானுஜத்தை டேன் பண்ணி கொடுக்குது. ஒரு நூலகத்துக்கு போகிறார், ஒரு புக்கு எடுக்கிறார். அது ஒரு அயல் நாட்டு கேம்பிரிட்ஜத்தில் யாரோ ஒருத்தர் வந்து அழகாக நிறைய மேக்ஸ் விடுகதையெல்லாம் போட்டிருக்காரு. அந்த கணித புதிர்களுக்கு இவர் விடை எழுதி அனுப்புகிறார். அவர் அனுப்பின உடனே அவன் படிச்சுட்டு இதை எழுதினவர் வந்து பெரிய ப்ரொஃபஸராக தான் இருக்கணும் அப்படின்னு பார்த்தா கூட ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்காரு, நான் தான் ராமானுஜன். ஒரு கிளார்க்குன்னு இருக்காரு. அந்த ஆள் என்ன பண்ணா, உலகத்தில் எவனுமே இந்த மேக்ஸ் புதர் விடுவிக்கலையே, யாரோ ஒரு கிளார்க்கு ஹார்பரில் வேற சில கிளார்க் விடுவிச்சிருக்காருன்ட்டு அவன் யூனிவர்சிட்டிக்கு லெட்டர் எழுதினான். டே உங்க யூனிவர்சிட்டி எதற்கு ஒரு ஹார்பர் இருக்குடா, அதுக்குள்ள ராமானுஜன் ஒருத்தர் இருக்கான்டா, அவன் தாண்டா உலகத்திலே கணிதத்தில் பெரிய அறிவாளின்னு அவன் சொன்னான். நமக்கு எதனால் வந்தது? எனக்கு இங்கிலீஷ் வரலன்னு ராமானுஜ வீட்டில் உட்காந்து தான் வந்திருக்காது, நூலகத்திற்கு போய் படித்ததனால்தான் அவர் பெருமை உலகத்திற்கு பிடித்தது. உங்கள் பிள்ளையை நூலகத்திற்கு அனுப்புகிற பழக்கத்தை, நூலகத்தில் மெம்பராக இருக்கிற பழக்கத்தை நீங்கள் ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் மிக மிக முக்கியமானது. தினம் எதையாவது கற்றுக்கலாம். ஒவ்வொரு நாளும் உங்கள் பிள்ளைகிட்ட நீங்கள் ராத்திரி படுங்க, இன்றைக்கி ராத்திரி நீங்கள் படுக்கும்போது 3 கேள்வி தினம் உங்களை கேளுங்க. இன்றைக்கி வாழ்க்கையில் நான் புதுசாக ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டேன்னா, 2வது நான் யாருக்காவது இன்றைக்கி ஒருத்தருக்கு உபயோகமாக இருந்திருக்கிறேன்னா, 3வது என் லட்சியத்தை நான் அடையிறதுக்கு ஒரு சின்ன முயற்சியாவது செஞ்சுருக்கேன். இந்த 3 கேள்வி என் ஸ்டூடெண்ட்டை சொல்லுடே, இந்த 3 கேள்வி கேட்காம நீ படுக்காது. அப்படி படுத்தினா அந்த நாள் வேஸ்ட். இந்த 3த்துலேயே நீ எதுவும் ஒன்று செய்யலாம் வேஸ்ட். புதுசாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிற ஆர்வம் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பது மிக மிக அவசியம். இன்றைக்கு இந்த சமூகம் ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே போய் கொண்டிருக்கிறது. பல்வேறு சிக்கல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இவைகளுக்கு மத்தியில் நம் மனசை, ஆன்மாவை, மூளையை தூய்மைப்படுத்துகிற விஷயத்தை புத்தகங்களால் செய்ய முடியும் என்பதற்காகத்தான். நீ எந்த புத்தகமாக இருந்தாலும் சரி, எந்த புத்தகமாக இருந்தாலும் சரி, பக்தி புத்தகங்களாக இருந்தால் கூட சரி படிங்க, பரவாயில்ல. யோசித்து பாருங்க, என்ன நினைக்கிறோம்? கடவுள் எங்கேருந்தோ அந்த அருள் செய்ய மாட்டார். நல்ல புத்தகங்கள் வாயிலாக கூட கடவுள் அருள் புரிவார், மறந்து விடக்கூடாது. ஆனால் எல்லாட்டு சின்ன விஷயம் பெரிய விஷயம். உங்கள் எல்லாருக்கும் இந்த என்ன 5வது படிக்கும்போது ஒரு கதை இருந்துச்சு எங்கள் புக்கில். நான் 5th படிக்கும்போது, அது இப்போ இல்லை. நான் 5வது படிக்கும்போது படித்த கதை இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குன்னா, அந்த கதையினுடைய இன்ஸ்பிரேஷன் பாருங்கள். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஒரு பூனைக்குட்டி வளர்க்குறாங்க. திடீர்னு அந்த பூனைக்குட்டி ரொம்ப கலாட்டா பண்ணுது. உடனே அவங்க ஒய்ஃப் சொல்கிற, இந்த பூனை கொண்டு வெளியே விட்டுவாங்கன்னு. அவன் போய் வெளியே விட்டு வரான். 10 நிமிஷத்தில் பூனை உள்ளே வந்துடுச்சு. அவர் சொன்னால், வெளியேனா வெளியே வா, தூரம் விட்டுவாங்க. அவன் போய் தெருமனையில் விட்டு வந்தான். இவன் வரத்துக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாலே பூனை விட்டு வந்துடுச்சு. அவர் சொன்னால், எனக்கு தெரியாது நீங்கள் தூரம். அடுத்த நாள் 4 தெரு தள்ளி விட்டு வந்தான். இவன் வரத்துக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாலே பூனை வீட்டில் உட்காந்துக்குது. இவன் சொன்னால், எனக்கு தெரியாது, நாளைக்கு நீ எங்கேயோ தொலைச்சிட்டு. அடுத்த நாள் என்ன பண்ணால், கார் எடுத்துன்னு சந்து பதில் போய் இவனுக்கே தெரியாத ஒரு புது பிளேஸ்க்கு போனான். அங்கே போய் பூனையை விட்டான். விட்டுட்டு இவனுக்கு வீட்டுக்கு வரத்துக்கு வழி தரல. உன்னை வீட்டுக்கு ஃபோன் பண்ணான், பூனை வந்துருச்சான்னு. அவன் சொன்னால், அது வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? இவன் சொன்னாலும், எனக்கு வீட்டுக்கு வரத்துக்கு வழி தரல, பூனை கிட்ட கொஞ்சம் ஃபோனை கொடுங்கண்ணா. மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன தெரியுமா? எதுக்கிட்டேருந்து கற்றுக்கலாம். நீங்கள் நிறைய பெண்கள் உட்காந்துருக்கு. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஒரு புத்தக கண்காட்சியில் இவ்வளோ நேரம் பெண்கள் உட்காந்துருக்காங்க. யோசித்து பாருங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு போய் சொல்லுங்கள், இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க என்ன சுடிதார் போடணும், என்ன ட்ரெஸ் போடணும், என்ன லிப்ஸ்டிக் போடணும், என்ன சாப்பிட்ணும், எந்த காலேஜில் படிக்கணும், எந்த கோர்ஸ் படிக்கணும், யாரை கணவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் இன்றைக்கு நம் பெண்கள் எத்தனையோ முடிவுகளை சுதந்திரமாக எடுக்க இந்த சமுதாயம் கொடுத்து விட்டது. ஆனால் இந்த இடத்துக்கெல்லாம் பெண் சாதாரணமாக வந்திருக்காங்களா? எத்தனை சிரமப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார்கள். இங்கே நீங்கள் புத்தக கண்காட்சி வந்து உட்காந்துக்கலாம், இது சாதாரணமாக இருக்கிறதான நினைவா? 1000 செய்திகளை சொல்ல முடியும். ஒன்று சொல்கிற கேளுங்க. இன்றைக்கு இருந்து 300 ஆண்டுகளுக்கு முன்னால் பிரான்ஸ் நாட்டில் பெண்களுக்கு மேக்ஸ் படிக்க அனுமதி கிடையாது. மேக்ஸ்னா பெண்ணுக்கு இடம் கொடுக்க மாட்டோம். ஒரு சோஃபியான்னு ஒரு பொண்ணு, அந்த பிள்ளைக்கு மேக்ஸ் படிக்கணும்னு ஆசை. யூனிவர்சிட்டியில் போய் அப்ளிகேஷன் கேட்குறான். உடனே அவங்க சொல்கிறாங்க, சாரிம்மா, ஃபீமேலுக்கு அட்மிஷன் கிடையாது. வீட்டுக்கு வரா, இவளுக்கு கட்டாயம் மேக்ஸ் படிக்கணும்னு ஆசை. என்ன பண்ணுறா, கடன்னு ட்ரெஸ் ஆம்பளை மாதிரி பண்ணி போய் அப்ளிகேஷன் வாங்கி சேர்ந்துட்டான். 3 வருஷம் ஆம்பளை ட்ரெஸ்லேயே படிச்சுட்டான். டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணிட்டா, கோல்டு மெடல். அவளுக்கு அவார்டு கொடுக்குறாங்க, உட்கார வச்சுருக்காங்க. அவள் டாக்டரேட் கொடுக்குறாங்க. அவளுக்கு எல்லாம் அவார்டு, பதக்கம், கான்வெகேஷன் கொடுக்குறாங்க. கடைசி அவளை பேச சொல்கிறாங்க. வந்து சொல்கிறா, அவங்க எல்லாருக்கும் ஒரு உண்மையை சொல்கிறேன். நான் ஆம்பளைன்னு நினச்சிட்ருக்கீங்க, பொம்பளைன்னா இங்கே இடம் கொடுக்க மாட்டாங்க. நான் ஆம்பளை ட்ரெஸ்ஸில் நான் படிச்சுட்டு மேக்கப்பை கேட்டுறான். அவ்வளோதான் யூனிவர்சிட்டிக்கு
அதெல்லாம் தப்பு, நீ யூனிவர்சிட்டி டிகிரியை திருப்பி கொடு, கான்வெகேஷனை திருப்பி கொடு, கோல்டு மெடலை திருப்பி கொடுன்றான். அவர் சொல்கிறான், ஏன் திருப்பி கொடுக்கணும்? இங்கே எல்லாம் மேக்ஸ் ஃபேக்கல்ட்டி உட்காந்துருக்கீங்க, மேக்ஸில் பெரிய ஆளுங்க உட்காந்துருக்கீங்க, மேக்ஸில் ஏதாவது கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்லலைன்னா என் சர்டிஃபிகேட்டை பிடிங்குவாங்க, நான் படித்து வாங்கினது. நோ நோ நோ, யூனிவர்சிட்டியை நீ சீட் பண்ணிட்ட, யூனிவர்சிட்டி ரூலை நீ மீறிட்டேன்னு அவள் கோல்டு மெடலை, அவள் சர்டிஃபிகேட்டை, அவள் கான்வெகேஷனை பிடிக்கிட்டாங்க. அந்த சோஃபியா அழுது கொண்டே வீட்டுக்கு வந்தாள். நான் படித்து வாங்கின பட்டத்தை நான் பெண்ணுங்கிற காரணத்துக்காக கொடுக்க மாட்டாங்களேன்னு அழுது கொண்டே தூக்கு போட்டுக்கொண்டு செத்து போனாள். ஆனால் இன்றைக்கு பிரான்ஸ் நாட்டில் கணிதத்திற்கு கொடுக்கிற மிக உயர்ந்த விருதுக்கு சோஃபியா விருது என்று பெயர். உங்களுடைய இந்த ரசனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உண்மையிலேயே ஒரு புத்தக கண்காட்சியில் இவ்வளோ நேரம் உட்காந்து பேச்சை கேட்கறது, இந்த புத்தக கண்காட்சி அரண்மனைக்குள்ளே நடப்பதிலே ஒரு குறியீடு இருக்கிறது. புத்தகம் வாசிக்கிறவனெல்லாம் எந்த அரண்மனைக்குள்ளும் எளிதாக நுழைந்து விடலாம் என்பதற்காகத்தான் இந்த புத்தக கண்காட்சியே அரண்மனைக்குள் நடக்கிறது. கடைசியாக ஒரு செய்தி, எனக்கு கொடுத்த நேரம் இன்னும் ஒரு 6 நிமிஷம் இருக்குது. அந்த 6 நிமிஷத்தில் ஒரு செய்தி. நம்ம இந்த உலகத்திலேயே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை என்ன? எல்லாருக்கும் ஒரு கதை தெரியும். அருமம்மா, இந்த ஒரு பிள்ளை தான் முழு பேச்சு ஒழுங்க. பாட்டி வடை சுட்டு காக்கா தூக்கணும். எல்லாரும் மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன? நாம் ஒருத்தங்களை ஏமாத்தினா நம்மளை ஒருத்தங்க ஏமாத்தோம். இதானே இந்த கதையை ஒரு வாத்தியார் கிளாஸில் சொன்னார். டே, ஒரு பாட்டி வடை சுட்டுனேச்சுரா, காக்கா வந்து திருடின்னு போயிடுச்சுரா, மரத்து மேலே உட்காந்துச்சுரா, நரி வந்துச்சுரா, நீ ரொம்ப அழகாக இருக்கிற ஒரு பாட்டு பாடுச்சுரா, வடை கீழே வந்துச்சுரா, நரி எத்துன்னு போயிடுச்சுறான்னார். பையன் கேட்டான், கதைலாம் ரொம்ப நல்லாகுது, காக்கா திருடின்னு போயிடுச்சுன்னு ஏன் சொல்கிறீங்கோ, காக்கா எடுத்துன்னு போயிடுச்சுன்னு சொல்லக்கூடாதான்னா. வாத்தியார் சொன்னார், நோ நோ நோ, காக்கா திருடின்னு தான் போயிடுச்சு. ஏன் திருடின்னு போயிடுச்சுன்னு சொல்கிறீங்க? எடுத்துன்னு போயிடுச்சுன்னு சொல்லலாம்ல. இல்லை, திருடின்னு தான் போயிடுச்சு. ஏன் சார் அப்படி சொல்கிறீங்கன்னு வாத்தியார் திருட்டுன்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணார். அதாவதுடா, நாம் ஒருத்தவங்களை கேட்காம அவங்க கவனம் வேற பக்கம் திரும்பிக்கும் போது அவங்க பொருளை எடுத்தால் அதுக்கு என்ன பேர்? திருட்டுன்னு பேர். இந்த பாட்டிக்கிட்ட கேட்காம பாட்டி கவனம் வேற தக்கும் போது பாட்டியுடைய ப்ராப்பர்ட்டியாக இந்த வடையை இந்த காக்கா எடுத்துச்சு, அதனால் இது திருட்டுன்ட்டார். பையன் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபையாக உட்காந்துட்டான். அடுத்த நாள் வாத்தியார் வந்தார், வேற பாடம். பசு நமக்கு பால் தருகிறதுன்னாரு. பையன் ஏஞ்சிக்கிட்டான். பசு சொல்லிச்சா என்கிட்ட பாலுக்கு எடுத்துக்கோன்னு? பசுக்கிட்ட கேட்டால் பால் கறக்குறீங்க? எவனாவது பசுக்கிட்ட போய் எக்ஸ்கியூஸ் மீ கவ், ஐ டேக் 1 லிட்டர்னு எவனா சொல்கிறேன்? இது திருட்டு இல்லையா? காக்கா எடுத்தால் மட்டும் திருட்டா? பசுவிடமிருந்து பால் திருடுக்கிறோம், அப்படி தானே சொல்லணும். என்னடா சிலபஸ் வச்சுக்கிட்டீங்கன்னு கேட்டான். அந்த வாத்தியார் வேலையை விட்டுருப்பார்ல அன்றைக்கி. ஆனால் இன்னைக்கு இதான் இந்த பேச்சினுடைய முத்தாய்ப்பு. புத்தகம் படிப்பதால் புதிய சிந்தனை உருவாகும் என்பதற்கு இந்த கதை எத்தனை வருஷமாக நீங்கள் கேட்டிருக்கீங்க? சிம்பிள் கதை, சின்ன பசங்க கதை. இந்த கதையை வேற மாதிரி இன்னைக்கு யோசித்து பார்க்கலாமா? இந்த காக்கா போய் மரத்து மேலே உட்காந்தவொடனே நரி 2 ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லுச்சு. ஒன்று என்ன சொல்லுச்சு? நீ ரொம்ப அழகாக இருக்கிற ஒரு பாட்டு பாடுச்சு. எத்தனை ஸ்டேட்மெண்ட்டு? 2 ஸ்டேட்மெண்ட். முதல் ஸ்டேட்மெண்ட் என்ன? நீ அழகாக இருக்கிற ஒரு பாட்டு பாடும். இப்படி சொன்னோன்னா காக்கா தனக்குத்தானே 2 கேள்வி கேட்டிருக்கணும். முதல் கேள்வி என்ன? நம்மளை பார்த்து அழகாக இருக்கிறேன்னு சொல்லுது, இந்த புகழுக்கு நாம் தகுதியானவனா கேட்டுக்கணும்ல. ரெண்டாவது கேள்வி என்ன கேட்டுக்கணும்? இதை சொல்கிறது யார்? இன்னொரு காக்கா சொன்னால் கூட பரவாயில்ல, இல்லை பறவை இனத்தை சேர்ந்த இன்னொரு புறாவோ கிளியோ சொன்னால் பரவாயில்ல, நமக்கு சம்பந்தமே இல்லாத நரி சொல்லுது, இந்த புகழை செய்ய இவன் தகுதியானவனா அப்படி கேட்கணும்ல. இப்போ 2 கேள்வி கேட்டுக்கணும் காக்கா. முதல் கேள்வி என்ன? இந்த புகழுக்கு நான் தகுதியானவனா, இந்த புகழை செய்ய இவன் தகுதியானவனா. பெண்களை ஏமாத்தவரெல்லாம் முதல்ல நீ அழகாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு தான் அடுத்தது ஐ லவ் யூன்னு சொல்லுவான். அப்படி சொல்லும்போது இந்த புகழுக்கு நான் தகுதியானவனா, இதை செய்ய இவன் தகுதியானவன்னு கேட்டால் இந்த உலகத்தில் எவனையும் ஏமாற்ற முடியாது. இந்த நீதி அந்த கதைக்குள்ள இருக்கிறதா? இப்படி வாசியுங்கள். காற்று இருக்கிறதே, அது பூவோடு சகவாசம் வைத்தால் அதற்கு பெயர் வாசம், புல்லாங்குழலோடு சகவாசம் வைத்தால் அதற்கு பெயர் இசை, நம் மூக்கோடு சகவாசம் வைத்தால் அதற்கு பெயர் மூச்சு, சாக்கடையோடு சகவாசம் வைத்தால் அதற்கு பெயர் நாற்றம். நீங்கள் யாரோடு சகவாசம் வைக்கிறீர்கள் என்பதை பொறுத்துத்தான் உங்களுக்கான பெயர் தீர்மானிக்கப்படும். நல்ல புத்தகங்களோடு சகவாசம் வையுங்கள், நலம் பெறுவீர்கள். நன்றி, வணக்கம்.